வரலாற்றை படிக்காத இனம் வரலாற்றை படைக்க முடியாது. தமிழினத்தின் வரலாறு திட்டமிட்டு அளிக்கப்பட்டிருக்கிறது. அளிக்கப்பட்ட வரலாற்றில் கரிகால் சோழன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன், சேரன் செங்குட்டுவன் இவர்களுக்கு சற்றும் குறைவில்லாத வீரத்திலும் ஆளுமையிலும் ஆற்றலிலும் எல்லாவற்றிலும் குறைவில்லாத ஒரு மாமன்னன் தான் காவிரி கரையின் நாயகன் நம் பெரும்பாட்டன் பேரரசர் பெரும்புடுகு முத்தரையர். உலகில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றி அமையாது உயிர். அந்த உயிரை தன் நாட்டுக்கும் மக்களுக்கும் கொடுப்பதே வீரம். எது வீரம்? வில்லினில் இல்லை வீரம், அம்பினில் இல்லை வீரம், மாசற்ற மனதில் நிலைப்பதே வீரம். தனக்கென்ற எதுவும் கருதாது வீரம், தன்னை சமூகத்தோடு மக்களோடு கரைப்பதே வீரம். அப்படி தன் நாட்டு மக்களுக்காக தன்னை கரைத்த ஒரு மாபெரும் மன்னர் தான் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர். தமிழர் வரலாற்றை நாம் படிக்கிற பொழுது தமிழ் மன்னர்கள் போருக்கு செல்கிற பொழுது வஞ்சி பூவையும், போரிலே வெற்றி பெற்றால் வாகைப்பூவையும் சுடுவார்கள். ஆனால் தமிழர் வரலாற்றில் ஒரே ஒரு மன்னர் மட்டும்தான் போருக்கு செல்கிற போதே வாகைப்பூவை சூடி சென்ற ஒரே மன்னர் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர். எதற்காக வாகைப்பூவையோடு போருக்கு சென்றார் என்றால், அவர் செல்லுகிற போரெல்லாம் வெற்றி பெறுவார் என்ற மிகப்பெரிய தன்னம்பிக்கை கொண்ட ஒரு மாமன்னர் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர். வரலாற்று ஆய்வாளர்கள் முத்தரையர் என்ற பெயருக்கு Download ShareChat.